வந்து ஏறுவா. அண்ணே நீ சொன்ன மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு வந்தோம், ஓகேவா? சரி ஓகேடா, பூத்து க்ளோஸ் பண்ற போறாங்க, ஏறு சீக்கிரம் போவோம். சரி இறங்கி போய் ஓட்டோ போட்டு வா. சரி, ஒரு ஓட்டை கூட வரக்கூடாது. ஆமா, எப்படி ஓட்டு போடுறது? ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போடா. போன்றதா கொடுக்குறியா? ஆமா, என்ன வயசு உனக்கு? 17. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கும் வீடியோ எடுத்துக்கிறேன். எடு தேர்தல் ரிசல்ட் வெளியில வரப்போ தாவேகாவினருடைய பல பேருடைய பதிவு இதுவா இருக்கும். ஒரு கெஸ் தான், சரிங்களா? தீய சக்தி திமுக கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது. நம்ம தளபதி மாதிரியான தலைவர்களை தமிழ்நாடு காப்பாத்த தவறிருச்சு அப்படிங்கிறது. காமராஜே தோற்கடிச்ச ஊர் இது, நம்ம தலைவரை தோற்கடிக்காதா அப்படிங்கிறது. இழப்பு தளபதிக்கு இல்ல தமிழ்நாட்டுக்கு தான் அப்படிங்கிறது. தளபதி தோற்கல, நீதி தோத்துருச்சு அப்படிங்கிறது. ஆர்கே நகர்ல 20 இடத்துல ஓட்டிங் மிஷினோட விசில் பட்டன் உடஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு மக்கள் போய் குத்துன்னு குத்திட்டாங்க. தளபதி சொன்ன மாதிரி விசில்ல போய் குத்துன்னு குத்திட்டாங்க. பட்டன் உடஞ்சிருச்சு. இப்படி ஜன்னல்ல குதிக்கிற அளவுக்கு பேசக்கூடாதியா? ஏயா இப்படி மூட்டை அவுத்து போட்டுற? நீ நான் ஓட்டு போடும்போது ஒரு செம்ம மாசான ஒரு சீன் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஓட்டு போடலாம்னு சொல்லி அந்த பட்டனை பார்த்தா மக்கள் வெறித்தனமா அந்த விசில் சின்னத்துக்கு பக்கத்துல இருக்கிற பட்டனை அழுத்திருப்பாங்க போல இருக்கு. பல தடவை அழுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தேஞ்சிருக்கு. நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில மு.க. ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா? எங்க விஜய் வரணும். எல்லா இளப்பெண்கள் தாலி நீடிக்கணும். இல்லங்கிற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை. உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான தமிழன், பச்சை தமிழன், சரிங்களா? பச்சை தமிழன், எம்மதமும் சம்மதமே என் விஜய்க்கு. ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. எனக்கு தெரியாது, நீங்க டிவி கேட் தான் போடுறீங்க. தெரியாது, நீ டிவி கேட் தான் போடுறோம். கால்ல கூட விழுந்துறோம். 1000 ரூபாய் நான் தரேன். கால்ல விழு குமார், கால்ல விழு. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் விஜயண்ணா, நீங்களே கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்க. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. இப்ப புரியுதானா எதனால இவங்களை தற்கொலைன்னு சொல்றாங்கன்னு? உங்க கட்சிக்கும் திரிஷாக்கும் ஃபர்ஸ்ட் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கியா? தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? அபிஷியலா ஜாயின் பண்ணிருக்காங்களா? எதுவுமே இல்லாம அதுக்குள்ள கோஷம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆதவர்ஜுனாக்கும் புஷி ஆனந்தனுக்கும் சினிமா ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் விஜய் ஃபேன்ஸுக்கு கேக்குறேன், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் சங்கீதா மேடம் தான் அண்ணின்னு தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அந்த மனசாட்சியே இல்ல. இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறீங்க. சிரிப்பு வருதா உங்களுக்கு? சிரிக்க சொல்ல, நான் சீரியஸா சொல்றேன். வைத்தியத்துல விஜய்னா முதலமைச்சராக போறாரு அப்படின்ட்டு ஒரு குரூப் வந்து மிதமிஞ்சிய கனவுல இருக்காங்க. உங்களுக்கு கட்சியில பிஎல்ஓ அவங்க இருப்பாங்கல்ல? பிஎல்ஏ வரும். இங்க எனக்கு ஐஎஸ்ல இருந்தே போன் வந்துச்சு. நீங்க வாங்க பேசுவோம். ஐஎஸ்னா காவல்துறையோட உளவு பிரிவு. யார் அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கீங்க. நீங்க என்ன சொல்லுது? உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுங்க. திமுக வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லுது. பின்ன திமுக ரிப்போர்ட் எடுத்து அங்க மேல கொடுக்காம கொண்டு வந்து எங்க கிட்ட தாவேக்களை பாஸ் பண்ணுப்பான்னு சொல்றாங்கன்னா அப்புறம் வேற என்ன இருக்க முடியும்? என்ன பேச்சு இதெல்லாம்? ஏதாவது ஒரு மனசாட்சியோட பேசுவீங்க. நீங்க உங்களுக்கு ஆசை இருக்கலாங்க, உங்களுக்கு என்ன வேணா ஆசை இருக்கலாம். ஜெயிக்கணும் என்ற ஆசை, அந்த வெறி, உத்வேகம் எல்லாம் இருக்கலாம். நடக்கும் ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முகலட்சணம் வேணும் இல்ல? என்னடா சொல்றான்? ஆசை வேணா இருக்கலாம், அதுக்கு முகலட்சணம். ஆமா, வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா. நேத்து சாயந்தரம் பார்த்தா திடீர்னு உத்தேச அமைச்சர் பட்டியலும் வெளியே வருது. அது உத்தேச அமைச்சர் பட்டியல பார்த்த உடனே விஜய்க்கு வந்து உள்துறை, ஏன்னா வீட்டை விட்டு வெளியில உள்ளதுல உட்காந்துருப்பாரு. உள்துறை, மகளிர் நலன், மனைவி அடிச்சு விரட்டுறதுனால மகளிர் நலன், குழந்தைகள் மேம்பாடு, பிள்ளைகள் பேசாம இருக்கனால குழந்தைகள் நலன் மேம்பாடு. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். அப்புறம் என் ஆனந்துக்கு போக்குவரத்து. ஆமா, இட்டுன்னு வருது அவர் தானே.
செங்கோட்டையனுக்கு வந்து நீர்வளம். நீர் வளத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அது தோட்டத்துக்குள்ள உட்காந்து தண்ணி பாய்ச்சறதுனா அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அதனால அவருக்கு வந்து செங்கோட்டையனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. ஆதவர்ஜுனாக்கு வந்து செய்தி மற்றும் விளம்பரம். ஏன்னா அவன் விளம்பரம் வெறி பிடிச்சவன். விளம்பரத்துக்காகவே. என்ன கன்றாவிடா இதெல்லாம். இருக்கறதுலயே நன்றி உள்ள ஜீவன் அப்படின்னா நாயின்னு தான் சொல்லுவாங்க. அந்த நாயவே கெடுத்து தற்கூலி நாயா மாத்தி வச்சிருக்காங்க இந்த மடக்கு ஊதிங்க. தூரம் ஆனாலும் வெயில் ஜாஸ்தி. வைத்தியம் முடிச்சிட்டு போட்டுருக்கு பாவம். யாரும் போன் சொல்றேன்னா என்ன மிரட்டியா என்ன அப்படின்னு கேட்டேன். உன்னை போட்டுருவேன், உன்னை இங்கே போட்டுருவேன்னு சொல்லி இவன் எப்படி சொல்ல மாட்டானே. என்னமோ அசால்ட்டா டீசெண்டா இருக்கேன், முடியலாம இருக்கேன், சொட்டையா இருக்கிறேன், ஏதோ பேசணும்னு நினைச்சிடாத. சார் சார் கீழே உயிர மாதிரி இருக்கு சார். சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். ஏச்சி வாங்கடா. டேய் நான் என்ன கால் லெவலுக்கு சாமான் நினைச்சீங்களா? டிவி கேடா. ஃபிளாஷ்பேக். இந்த மாதிரி ஆடியோ 1 2 3 இருக்குன்ற மாதிரியே வந்து பேசி போட்டுட்டு இருக்கானுங்க. நான் விஜய் எனக்கு சப்போர்ட் பண்றேன்ற ஒரே காரணம் தான் என்னை வந்து இப்படி அசிங்கப்படுத்துறானுங்க. யாராவது ஒரு கட்சிக்காரன் வந்து எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி சமூக வலைதளத்துல பதிவு பண்ணி பாத்தீங்களா? அவன் இங்க நான் தானே. என்ன மன்னிச்சிருங்கண்ணா, ஆனா என் ஓட்டை தூக்கிட்டாங்கண்ணா அப்படின்னு ஒரு 50 பேர் வீடியோ பார்த்திருப்பேன். தம்பி வந்து அஜய் ஓட்டு போட போயிருக்கா, பூத்துல இருந்து அமுச்சு விட்டாங்க. என்னன்னு பார்த்தா மறந்து இன்சூரன்ஸ் கார்டு எடுத்துட்டு சிரிக்கிறாங்கப்பா அங்க பார்த்து. வாக்காளர் பெயர் விக்கி, நான் தான் விக்கி. ஆனா நாளைக்கு என்னால ஓட்டு போட முடியாது. ஏன் ஓட்டு போட முடியாது? ஏன்னா பூத் லிஸ்ட்ல என் பேர் வரல. ஏன் வரல எனக்கு சத்தியமா தெரியல. உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? எனக்கே தெரியாது. ஓட்டு போட தகுதியான வயசு 18, என்னோட வயசு 26, எல்லா தகுதி எனக்கு இருக்கு. ஆனா நாளைக்கு என்னால ஓட்டு போட முடியாது. அது என்ன பூத் லிஸ்ட்ல பேர் இருக்குன்னு சொல்றீங்க? பின்ன ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லாதவன் எவனாலும் வந்து ஓட்டு போட்டு போலாமா? என்னது இது? இந்த அறிவை வச்சுக்கிட்டு தான் இவனுங்கெல்லாம் ஓட்டு போடணும்னு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன் இப்பதான் புரிஞ்சது. அதான் இப்போ நான் பாத்துக்கிறேன்ப்பா. விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தூக்கிட்டாங்க ஓட் ஐடி. நம்ம ஐடியே தூக்கிட்டாங்க. ஓட் ஐடி டெலிட் ஆயிடுச்சு. என்னமோ இவர் சொல்றாரா எவராவது வெக்கங்கட்ட பிள்ளைகளா. போட்டோ என்ன வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. தம்பி வா வா.